Hi students, இன்னைக்கு chapter 10 differential calculusல exercise 10.1ல third one பார்க்கலாமா? அதில் 1, 2, 3 பார்க்க போகிறோம். Determine whether the following function is differentiable at the indicated values. கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளில் கீழ்காணும் சார்புகள் வகைமையானதா என்பதை தீர்மானிக்கவும். தேர்டில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். f of x is equal to x into modulus of x at x is equal to 0ல் தான் செக் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ modulus of x அப்படின்னா அதில் ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று ப்ளஸ் எக்ஸாக இருக்கலாம், இன்னொன்று மைனஸ் எக்ஸாக இருக்கலாம். ப்ளஸ் எக்ஸாக இருந்தால் இஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0, மைனஸ் எக்ஸாக இருந்தால் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 அது. ஸோ இதுக்கு நம்ம ஃபங்க்ஷனை திரும்ப ஃப்ரேம் பண்ணி ஆகணும். ஸோ f of x is equal to x into xன்னு ஒன்று போட்டுக்கிறேன், இன்னொன்று x into மைனஸ் எக்ஸு. ஏன்னா ரெண்டு கேஸாக வருது இல்லையா? ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும், இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது இஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ இந்த எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0ல் நம்ம வந்து 0 ப்ளஸுக்கு செக் பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிப்போம். 0 மைனஸுக்கு எக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு இந்த ஃபங்க்ஷனை செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப், அதாவது எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ், இந்த ஃபார்முலா பார்த்துக்குங்க. எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி. இப்போ நமக்கு 0ல் செக் பண்ண சொல்லியிருக்கனால எஃப் டேஷ் சிங்கிற இடத்துலலாம் அந்த 0 போடணும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 0. ஸோ 0 மைனஸுக்கு பார்க்க போகிறோம். 0 மைனஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எஃப் ஆஃப் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா மைனஸ் 0 தான் ஹோல் ஸ்கொயர்னா 0 தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0, தேர்ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 இங்கே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். So limit extends to 0 f of x minus f of 0 divided by x minus 0. இதுதான் ஃபார்முலா. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ், இந்த நியூமரேட்டர் தான் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்ட்டு, டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 0னா எக்ஸு. ஸோ ஒரு எக்ஸு கட் ஆகிடுதுன்னா மைனஸ் எக்ஸ் இருக்கும் மீதி. சரியா? அதில் எக்ஸோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 0 அந்த கேள்வியோடைய ஆன்சர். மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்குது, அதில் எக்ஸுக்கு 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 0வா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ லெஃப்ட் ஆஃப் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 0டைய ஆன்சர் 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ ரைட் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 0 என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 0. ஸோ 0 ப்ளஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு அதோட ஃபங்க்ஷன். 0 ப்ளஸில் அதோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ எஃப் ஆஃப் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா 0 ஸ்கொயர்ட், தேர்ஃபோர் 0. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 0, தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுடலாமா? ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 தான் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு, டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 0னா எக்ஸு, ஒரு எக்ஸு கட் ஆகிடும். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸ் மட்டும் இருக்குது, எக்ஸுக்கு 0 அப்படின்னு கொடுத்திங்கன்னா இதோட வேல்யூ 0. ஸோ ரைட் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 0வும் நமக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ லெஃப்ட்டும் 0 ரைட்டும் 0, தேர்ஃபோர் எக்ஸிட்ஸ் காண இயலும், வகையிடத்தக்கது, டிஃப்ரென்ஷியபிள், அவ்வளோதான். எக்ஸிட்
காண இயலும். therefore f of x is differentiable at x is equal to 0. f of x ஆனது x is equal to 0வில் வகையிடத்தக்கது. இதில் செகண்ட் ஒன் பாருங்கள். f of x is equal to modulus of x square minus 1 at x is equal to 1 அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்கா. ஸோ மாடுலஸ் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், இன்னொன்று மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். இந்த மைனஸ் உள்ளே போகிறச்சா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு போனதில் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 எக்ஸ் லெஸ் தென் 0 போட்டேன்னா அதுக்கு வந்து எக்ஸ் மட்டும்தான் இருந்தனால நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. நமக்கு ப்ளஸ் 1க்கு கேட்டிருக்கனால நான் ப்ளஸ் 1 எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1க்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, அதாவது 1 ப்ளஸ் அதில் பார்க்கணும். இஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 அப்படிங்கிறது 1 மைனஸ் அதுக்கு வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ லெஃப்ட் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1க்கு செக் பண்ணணும். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் எந்த நம்பர் சொல்கிறாலோ அந்த நம்பருக்கு தான் செக் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. அதாவது அந்த இடத்துலலாம் சி இருந்திருக்கும், அந்த 1 போட்டிருக்க இடத்துல எல்லாம். புரியுதா? ஸோ 1 மைனஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன? 1 மைனஸாக இருந்தால் அதோட ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1, வெளியில் அந்த மைனஸ் இருக்கனால ஸோ மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 0. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு minus x squared plus 1 minus 0 ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. இதுலேருந்து மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த கான்செப்ட் படி அப்ளை பண்ணலாம். ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 1. இங்கே இப்படி கண்டுபிடிச்சி வச்சுட்டா நம்ம டேரெக்டாக அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதுக்காக தான். ஓகேவா? ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் இந்த நியூமரேட்டர் தான் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு. டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி பார்ட் அப்படியே இருக்கும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தீங்கன்னா மைனஸ் போட்டுக்கோங்க, எக்ஸுக்கு 1ன்னு கொடுங்க. ஸோ 1 + 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. 1 + 1 2, வெளியில் இந்த மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 2. ஸோ எல்லா லெஃப்ட் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1 வந்து மைனஸ் 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ரைட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரூலும் செக் பண்ணணும், ரைட் ஹேண்ட் ரூலும் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரைட் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ் f of x minus f of 1 divided by x minus 1 is equal to 1 ப்ளஸ்ஸாக இருந்தால் அதோட ஃபங்க்ஷன் என்னடா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. 1 ப்ளஸ்ஸாக இருந்தால் அதோட ஃபங்க்ஷனு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் மைனஸ் 1, therefore 0. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா அப்படி இருக்கனால ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ நியூமரேட்டருக்கு பதில் இதை போட்டுடலாம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு போட்டுடலாமா? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுதுன்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் பேலன்ஸு. அதில் எக்ஸோட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா 1 + 1 தட் இஸ் 2 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் 2 கிடச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளஸ் 2 கிடைக்கிது. ஸோ இது ரெண்டும் நாட் ஈக்குவல், அதனால் டஸ் நாட் எக்ஸிட், காண இயலாது. நாட் ஈக்குவல் -2 நாட் ஈக்குவல் டு 2. ஸோ டஸ் நாட் எக்ஸிட், காண இயலாது. தேர்ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வில் வகையிடத்தக்கது அல்ல.
f of x is not differentiable at x is equal to 0. அடுத்தது இதில் fourth one பார்க்கலாம். f of x is equal to sin of mod x at x is equal to 0ல செக் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ f of x is equal to sin of plus xன்னு ஒன்று கொடுத்துக்கிறோம், இன்னொன்று மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். ஏன்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸ்னால் ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ் இல்லையா. அப்புறம் f of x is equal to sin of mod xனால் நமக்கு ப்ளஸ் எக்ஸ்ன்னு உண்டு, இன்னொன்று மைனஸ் எக்ஸ்ன்னு உண்டு இல்லையா. sin of xனால் sin x, sin of minus xனால் மைனஸ் sin x. ஸோ ப்ளஸ்ஸு sin xன்னு இருக்கிறதுக்கு வந்து x greater than 0, ஏன்னா ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால் x greater than or equal to 0. sin of minus thetaனா மைனஸ் sin theta, ஸோ sin of minus xனால் மைனஸ் sin x. இதுக்கு வந்து x less than 0. இந்த x greater than 0ல் வந்து 0 ப்ளஸ்க்கு பார்க்கணும், x greater than 0ல் 0 ப்ளஸ்க்கு பார்க்கணும், x less than 0ல் 0 மைனஸ்க்கு பார்க்கணுண்டாமா. left of f dash of 0 is equal to limit x tends to 0 minus f of x minus f of 0 divided by x minus 0. ஸோ 0 மைனஸ் அப்படிங்கிறது மைனஸ் sin x பார்க்கணும், 0 ப்ளஸ்னால் ப்ளஸ் sin x பார்க்கணும். ஓகேவா. ஸோ f of x is equal to மைனஸ் sin x. f of 0 அப்படின்னு போட்டிங்கன்னா மைனஸ் sin 0, sin 0னா அதோட வேல்யூ வந்து 0. ஓகேவா. ஸோ f of x minus f of 0 is equal to minus sin x minus 0, therefore minus sin x அப்படின்னு இருக்கும். minus sin x minus 0 அப்படின்னா minus sin x. ஸோ நியூமரேட்டருக்கு பதில் இதை போட்டுடலாமா. ஸோ லிமிட் x tends to 0 minus sin xன்னு போட்டுடலாமா. minus sin x divided by x. ஸோ அந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துட்டு லிமிட்டை உள்ளார கொண்டு போயிட்டேன். ஸோ லிமிட்டு மைனஸ்ன்னு போட்டுட்டு லிமிட் x tends to 0 minus sin x by x. லிமிட் x tends to 0 sin x by xனால் அதோட வேல்யூ 1. ஸோ இந்த மைனஸ் சைனை போட்டுருங்க, இதோட வேல்யூ வந்து 1. ஸோ மைனஸ் ஆஃப் 1ன்னு இருக்குது, ஸோ மைனஸ் 1. ஓகேவா. ஸோ லெஃப்ட் ஆஃப் f dash of 0ஓட வேல்யூ வந்து மைனஸ் 1 கிடச்சிருக்கு. இப்போ ரைட் ஆஃப் f dash of 0 என்னன்னு பார்க்குறோம். ஸோ லிமிட் x tends to 0 plus f of x minus f of 0 divided by x minus 0. ஸோ 0 ப்ளஸ்ஸுக்கு ஃபங்க்ஷன் என்ன, ப்ளஸ்ஸு sin x. ஓகேவா. ஸோ f of 0 அப்படின்னு போட்டிங்கன்னா sin 0 0. ஸோ f of x minus f of 0னா sin x minus 0, therefore sin x. ஸோ நியூமரேட்டருக்கு இதை போட்டுடலாம் sin xன்னு. ஸோ லிமிட் x tends to 0 plus sin x divided by x. ஸோ இதோட வேல்யூ 1ன்னு பார்த்தோம், அதனால் இதோட ஆன்சர் 1ன்னு கிடச்சிச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மைனஸ் 1ன்னு கிடச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மைனஸ் 1, ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளஸ் 1. அதனால் ரெண்டு நாட் ஈக்குவல் ஆகிடுது, அதனால் டஸ் நாட் எக்ஸிட், காண இயலாது. therefore f of x is not differentiable at x is equal to 0. does not exist, காண இயலாது. therefore f of x is not differentiable at x is equal to 0. f of x ஆனது x is equal to 0வில் வகையிடத்தக்கதல்ல. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா. இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.